இந்த வீடியோவில் கெனானோட 4780 ஒரு வேறு லெவலான பிரிண்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு மீடியம் லெவல் பிரிண்டர்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான பிரிண்டரும் கிடையாது, ரொம்ப ஹை லெவலான பிரிண்டரும் கிடையாது, ஒரு மீடியம் லெவல் பிரிண்டர்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்க, அந்த ஷாப்பில் இந்த பிரிண்டரை வச்சு ஏர்ன் பண்ண போகிறீங்க, இது மூலிமா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா தாராளமாக இந்த பிரிண்டரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான பிரிண்டர்னே சொல்லலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, அதோட அட்வான்டேஜஸ் சரி, இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுனா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. இந்த வீடியோவில் பார்க்குற இதே கெனானோட 4780 பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா சேம் டேயில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் வித்தின் 1 டே. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாள் ஆகும் உங்களுக்கு டெலிவரி ஆகிறது. ஸோ எந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, கெனான் பிராண்டை மட்டும்தான் இல்லை, எப்சான், ஹெச்பி, பிரதர், இப்படி 4 பிராண்டுவே பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிராண்டு பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு நீங்களே மாடலை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாடலோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இந்த ப்ரைஸ் தான் வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு யூசேஜும் உங்கள் பட்ஜெட்டும் அமைச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான பர்ஃபெக்ட் பிரிண்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்டரை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, ஓகேங்களா, 3மே வந்துடும். பிரிண்ட்டும் கலர் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், கலர் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், ஸ்கேனிங்கும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அதுமாதிரி டூப்ளெக்ஸ் பிரிண்டர், ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டர், ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடு உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே பேப்பரில் பிரிண்ட் ஆகி வந்துடும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ஏடிஎஃப் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் பிரிண்டர். நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும்னா மேலே ஒரு ட்ரே மாரி இருக்கும், ட்ரேயில் பேப்பர் வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ ஏடிஎஃப் இதில் இருக்குது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஸ்பிளே, இதில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே. ஸோ பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் இதில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து கம்மியான பட்டன்ஸ் தான் இருக்கும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த டச் டிஸ்பிளே மூலிமாவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கெனானை பொறுத்த வரைக்கும் கெனானோட மேக்ஸிமம் பேசிக்கான மாடல்லேருந்து எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஹெட்டை வந்து கஸ்டமராலேயே ரீப்ளேஸ் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி கஸ்டமராலே பண்ண முடியும். அது ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம் கெனான் மாடலை பொறுத்த வரைக்கும். இதுவே எப்சானில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கெனானில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ ஈஸி ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இந்த இங்க் டேங்க், இந்த பிராண்டு தான் இல்லை, எந்த இங்க் டேங்க் பிரிண்டராக எடுத்தாலும் சரி, அது ஹெச்பி, கெனான், எப்சானு, பிரதரு, ஓகேங்களா, எந்த பிராண்டு இங்க் டேங்க் பிரிண்டர் எடுத்தாலும் சரி, நீங்கள் மெயின்டைன் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறங்க. கரெக்டாக மெயின்டைன்னா வாரத்தில் ஒரு பிரிண்ட்டாவது எடுத்துடணும். ஓகேங்களா, இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அதான், வாரத்தில் ஒரு பிரிண்ட்டாவது. உங்களுக்கு யூசேஜ் இருக்கோ இல்லையோ, இல்லைங்க எனக்கு யூசேஜே இல்லை, நான் ஒரு மாதம் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னா அப்படி இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் விடவே கூடாது. லேசர் பிரிண்டராக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி விடலாம். இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேலெலாம் விடக்கூடாது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே விட சொல்ல என்னென்னா அந்த இங்கு வந்து ரிவர்ஸ், அந்த டியூப்பில் வந்து அங்கங்கே ஏர்லாக் ஆன மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ரிவர்ஸ் ஆகி ஏர்லாக் ஆன மாதிரி ஆகிடும். இங்கு ஃப்ளஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹெட் க்ளீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அதனால தான் வாரத்தில் ஒரு பிரிண்ட்டாவது உங்களுக்கு அதோட யூசேஜ் இருக்கோ இல்லையோ ஒரு பிரிண்ட்டாவது எடுத்துடணும். எடுத்துக்க சொல்ல உங்களுக்கு கரெக்டாக பிரிண்டர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இல்லைங்க நான் இங்க் டேங்க் பிரிண்டர் ஒரு 5 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணாமே விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, ஒரு 5 மாதம் 1 வருஷம் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஹெட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் இங்க் டேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் லேசர் பிரிண்டரை கம்பேர் பண்ண சொல்ல மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லேசர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பெருசாக மெயின்டைன் பண்ண தேவையில்ல. நீங்கள் 1 மாதம் அப்படியே விட்டாலும் சரி, 6 மாதம் அப்படியே விட்டாலும் சரி, அதில் ஈஸியாக அதிகபட்சம் கேட்ரேஜ் ப்ராப்ளம் தானே, கேட்ரேஜ் மட்டும் மாற்றிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் லேசருக்கும் இங்க் டேங்க்கும் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப்கான பட்டனு, ஹோம் பட்டனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸுக்கான பட்டனு, பிளாக் ஜெராக்ஸுக்கான பட்டனு, ஸ்டாப் பட்டன், அதிகமாக பிரிண்ட் கொடுத்தீங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன், அப்புறம் பேக் பட்டன், மெனுவில் இருக்கிறீங்க பேக்கில் வரணும் அப்படின்ற பேக் பட்டன். பேஜஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி சைடில் சொல்கிறது என்னென்னா கலர் இங்கில் பொறுத்த வரைக்கும் 8000 பேஜஸ் நீங்கள் எடுக்கலாம், பிளாக்கில் பொறுத்த வரைக்கும் 7000 பேஜஸ் எடுக்கலாம். இது வந்து கம்பெனி சைடில் சொல்கிறது தான். இது நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ ஒரு பெஸ்ட்டான மீடியம் லெவலான பிரிண்டர் தேவை
ஓகேங்களா. ரொம்ப லோ லெவலும் இல்லாமல் ரொம்ப ஹை லெவலும் இல்லாமல் ஒரு சில இந்த பிரிண்டர்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேசிக்கான பிரிண்டர் எடுப்பாங்க. அது ஷாப்லேயே ஆகட்டும் ஒரு பேசிக்கான பிரிண்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா இந்த மாதிரி பிரிண்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் இருக்காது, இதில் டூப்ளெக்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிரிண்டரில் ஏடிஎஃப் இருக்காது, இதில் ஏடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த ரேஞ்சு போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரிண்டர்னு சொல்லலாம். ஒரு சிலர் என்னென்னா கரெக்டாக சொல்லுவாங்க, நம்ம ஷாப்புக்கு வரவங்களே சரி கரெக்டான எனக்கு இந்த மாடல் தாங்க வேணும், இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, எனக்கு இந்த மாடல் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாகவே சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து சொல்ல தெரியாது, எனக்கு என்ன மாடல் வேணும், என்ன பிரிண்டர் வேணும் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. நீங்கள் நம்மக்கிட்ட என்ன யூசேஜ், உங்களுக்கான யூசேஜ் வேறு வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷாப் வச்சு ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு என்ன யூசேஜ், அதுக்கப்புறம் பட்ஜெட், உங்களோட பட்ஜெட். இப்போ இதுக்கு வந்து ஒரு 10,000 செலவு பண்ணுவேன், ஒரு 20,000 செலவு பண்ணால் அந்த பட்ஜெட்டை நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கான பிரிண்டர், உங்களுக்கான பிராண்டு, உங்களுக்கான பிரிண்டோட மாடல் வந்து நம்மளே சஜஷன் பண்ணி சொல்கிறோம். இல்லை நீங்களே பிராண்டை சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு ஹெச்பி தாங்க வேணும், எனக்கு கேனான் தாங்க வேணும், அதில் ஒரு மாடல் சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாடல் வந்து நம்ம சைடில் இருந்தே உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதில் டியூட்டி சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம். ஸோ கம்பெனி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 பேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாடல் பிரிண்ட் இங்க் டேங்க் பிரிண்டர் எடுத்தாலும் சரி, ஒரு செட்டுக்கான இங்க்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பிரிண்டர் வாங்க சொல்லியே ஒரு செட்டுக்கான இங்க்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்ததான் இந்த இங்க்கு காலியாகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணலாங்க, சர்வீஸும் பண்ணுறோம், அசசரிஸும் பண்ணுறோம். நீங்கள் பிரிண்ட் நம்மக்கிட்ட வாங்கிட்டீங்க, இங்க்கு உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் தாராளமாக இங்க்கு நம்மக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அசசரிஸ், பிரிண்டரோட மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் தேவைப்படுது, பிரிண்டரோட இங்க் ஹெட் தேவைப்படுது அப்படின்னாலும் அதோட அசசரிஸும் நீங்கள் நம்மக்கிட்டே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, நம்மக்கிட்ட வெளியூரில் இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி நம்மளோட சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளோட அசசரிஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி நம்மளோட சப்போர்ட் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வெளியூரில் இருக்கிறனே உங்கள்கிட்ட வாங்கலாமா, சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. நீங்கள் பிரிண்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கான கெனான் வாரண்டி இருக்குது. கெனானில் நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நீங்கள் கெனானில் பண்ணிங்கனாலும் கெனானில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எங்கள் சைடில் நம்மளே உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால் மூலிமா கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் 1 இயர் வாரண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனானில் இருந்தே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கெனானில் வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் சைடில் வேணாலும் உங்களுக்கு இன்ஜினியர் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்படி எல்லாமே பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் A to Z, ஓகேங்களா. சேல்ஸ்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, அசசரிஸ்னாலும் சரி, 3மே பண்ணிட்டுருக்கோம். ஒரு சிலர் என்னென்னா சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து சேல்ஸும் பண்ணிட்டுருக்கோம், சர்வீஸும் பண்ணிட்டுருக்கோம், அசசரிஸும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பிரிண்டர் எதனா கம்ப்ளைண்ட்னாலும் சரி, பிரிண்டருக்கு ஏதோ ஒரு அசசரிஸ் தேவைப்படுதுனாலும் சரி, துளி கூட பயப்படவே தேவையில்லை. நம்மக்கிட்ட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான சப்போர்ட் எந்த நேரம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த பிரிண்டரை பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். இது ஒரு ஒய்ஃபை பிரிண்டரும் கூட, நீங்கள் மொபைல் மூலிமாவே கனெக்ட் பண்ணி ஈஸியாகவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி இப்படி இதோட அட்வான்டேஜஸ் வந்து அதிகனே சொல்லலாம். இது ஒரு மீடியம் லெவல் பிரிண்டர்னே சொல்லலாம். இதை தவிர்த்தும் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதை தவிர்த்துமே எப்சான் பிரிண்டர்ஸும் இருக்குது, ஹெச்பி பிரிண்டர்ஸும் இருக்குது, ஓகேங்களா. எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லா பிராண்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஏன்னா ஒரு சிலர் கெனான் வீடியோ பார்த்துட்டாங்கன்னா கெனான் பிரிண்டர் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிவாங்க. நம்மக்கிட்ட எல்லா பிரிண்டர்ஸுமே அவைலபிள், எல்லா பிரிண்டருக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் அவைலபிள், எல்லா பிரிண்டருக்கான அசசரிஸுமே அவைலபிள். இங்கே வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.